ஆண்களுடைய பாய்ஸுடைய ப்ராப்ளம் பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் தம்பிக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், உங்கள் அண்ணாக்கு அந்த பிரச்சனை இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களை யாருக்கு வேணாலும் ஆண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இது பிரச்சனை இல்லை, இது இயற்கை. இயற்கையாக நடக்கும்போது அது இயற்கை. ஆனால் யூடியூப்பில் இப்படி சில சுயநலத்துக்காக அந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டனால அந்த மாதிரி வீடியோஸ் அவங்க பார்த்து மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்க ஃபீல் பண்ண விஷயங்களை வெளியேற்ற முடியாமல் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால தான் ரோட்ல நிறைய இடங்கள்ல அபியூஸ் நடக்குது. 5 வயது 3 வயது குழந்தைகள் எல்லாருக்கும் சில சொல்ல முடியாத அசம்பாவிதங்கள் நடக்குது. இந்த விஷயத்த பெண்களான நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பசங்களை போடா பொறிக்கு பையா எல்லாம் திட்டிட்டு வந்துடுறோம்ல, அடிச்சிடுறோம், எல்லாம் பண்றோம்ல. அது அதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? அதோட முடியுமா? அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு பதிலா இன்னொரு விளைவு வருமா? அது யாரை பாதிக்கும்? நம்மளையா, நம்ம பேரண்ட்ஸையா? பேரண்ட்ஸை அதிகமா பாதிக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த எதிர்பாலினத்தையும் இன்னைக்கு சமூகம் இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியால ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட அவங்க நெருங்கி வரும்போது அவங்கள நம்ம பொறுக்கியா பார்க்க தேவையில்லை, ஒரு கெட்டவனா பார்க்க தேவையில்லை, ஒரு துஷ்டனா அவனை பார்க்க தேவையில்லை. பிரச்சனை என்ன? அவனுக்கு அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ அவன்கிட்ட உண்மையான யாரும் இல்லைன்றது தான் அர்த்தம். அது நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஆனா பெண் எந்த மாதிரி உடை அணிந்தாலும் அவ ஆண்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அது இயற்கை. ஸோ நம்ம அங்கிருந்து கடந்து போயிடுவோம். ஆனா அவங்களுடைய உணர்வு உடனே ஆஃப் பண்ணிட முடியுமா? முடியாது தானே. ஏதோ ஒரு விதத்துல அது வெடிச்சு வெளியே வரதானே செய்யும். அந்த மாதிரி வெடிச்சு வெளியே வரதை தான் இந்த மாதிரி ஈவ் டீசிங் நடக்கிறதும் பெண்களுக்கான அபியூஸ் நடக்கிறதும். அப்ப இதனுடைய மூலம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நம்மளும் ஒரு காரணமா, சமூக வலைத்தளங்களும் ஒரு காரணமா. ஸோ நம்மளுடைய நாலேஜை, நம்மளுடைய பார்வையை கொஞ்சம் விவேகமா கருணையோட எல்லார் மேலேயும் நம்ம பார்த்தோம், எல்லா ஆண்கள் மேலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வயதுல அவன் ஏன் எப்படி நடந்துக்கிறான்றது நமக்கு புரியுமா புரியாதா? ஒருத்தர் நம்ம கிட்ட காதல் டயலாக் உண்மையா நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆண், நம்ம கண்ணு மூக்கு வாய் காது ட்ரெஸ் மேல அவனுடைய கவனம் இருக்குமா? அவனோட படிப்பு மேல அவனுடைய கவனம் இருக்குமா? நம்மளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்னா நம்மளை நல்லா வச்சு காப்பாத்தணிக்கணும்னு நினைக்கிறவனுடைய கவனம் எதுல இருக்கும்? அவனுடைய ஃபியூச்சர்ல தானே இருக்கும். அதை விட்டுட்டு நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ இல்லாம என்னால தூங்கவே முடியல, உன் நினைப்புனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு ஆண்மகனுடைய நிலைமை என்ன? அவனால அவனுடைய ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு தானே அர்த்தம். இல்ல நம்ம பேரழகின்னு அர்த்தமா? நம்ம பேரழகின்னு வச்சுக்கலாமா? நம்மளுடைய பேரழகு யாரையும் தனிமையில தொந்தரவு படுத்தாம இருந்துச்சு அப்படின்னா உண்மையாவே நம்ம அழகுதான். ஆனா அவங்களோட ஃபோக்கஸ்ல, அவங்க ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம நம்ம ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னா அது முதல்ல அவங்கள தானே பாதிக்கும். நமக்கு எப்படி நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு ஏதாவது நடந்தா நமக்கு பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் அந்த சைடும், இல்லையா? ஸோ இந்த ஒரு கருணை நமக்கு அவங்க மேல வந்துடுச்சு அப்படின்னா, இந்த ஆண்கள் எல்லாமே பெண்களை டீஸ் பண்றாங்கன்னோ, இந்த பெண்கள் எல்லாமே ஆண்களை தைரியமா ஏதாவது ஒரு விதத்துல நம்மளை தாக்க வந்தாங்க அப்படின்னா நம்மளும் அவங்களை இப்படிதான் நடத்தணும் அப்படின்றது இல்லாம கொஞ்சம் அன்போட அவங்கள புரிஞ்சுக்க முடியுமா? முடியும் இல்லையா? ஸோ நம்மளுடைய மனம் என்பது நம்மளால கையாள முடியாத ஒரு அற்புதமான சக்தி. இதே சக்தி தான் எதிர்பாலினமான ஆண்களிடமும் இருக்கு. நம்ம ஒரு தவறான விஷயத்தையோ ஒரு ஆண் இல்லது ஒரு பெண் உடையில்லாம இருக்க ஒரு வீடியோவா நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இயற்கையில ஆண்களுக்கு அப்படி பேதம் தெரியாது. இந்த ஒரு நாலேஜ் நமக்குள்ள நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள ஒரு ஆண் கடந்து போகும்போது கொஞ்சம் நம்ம விலகி அடக்க ஒடுக்குமா நடந்துப்போம். அவ்வளவுதான், சிம்பிள். இதை தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல பண்ணாங்க. பொம்பளை பொண்ணுன்னா கொஞ்சம் ஒதுங்கிரு. ஏன்? ஏன்னா எல்லா விதத்திலையும் முழுமையான சுதந்திரத்தோடையும் சக்தியோடையும் நம்மளுடைய எதிர்பாலினம் இருக்கு. நம்ம எந்த விதத்திலையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான்.